தமிழ்நாடு வருவாய்த்துறை கூட்டமைப்பு சார்பில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் இன்று மறியல் போராட்டம் நடைபெற்றது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், கருணை அடிப்படை பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு 25% உயர்த்த வேண்டும், தொகுப்பூதிய பணி நியமனத்தை கைவிட்டு நிரந்தர அடிப்படையில் பணி நியமனங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தில் நில அளவையர் சங்கம், கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் என வருவாய்த்துறை கூட்டமைப்பை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கைதாகினர். நாகை மயிலாடுதுறை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற 150க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினர். திண்டுக்கல்லில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் எம்ஜிஆர் சிலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அங்குள்ள திருமண மண்டபம் ஒன்றில் தங்க வைத்தனர். வருவாய்த்துறையில் பணியாற்றுகின்ற கிராம உதவியாளர், கிராம நிர்வாக அலுவலர், நில அளவர் முதல் ஆய்வாளர் வகையில் பணியாற்றுகின்ற நில அளவைத்துறை பணியாளர்கள், அலுவலக உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை பணியாற்றுகின்ற வருவாய்த்துறை ஊழியர்கள் இவர்களை எல்லாம் அடக்கிய வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் காஞ்சிபுரத்தில் கூடி திட்டமிட்டு வடிவெடுத்துக் கொடுத்ததன் அடிப்படையில் இன்று தமிழகம் முழுமையும் இருக்கின்ற 38 மாவட்டங்களிலும் ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளின் மீது அரசாணை வெளியிட வலியுறுத்தி மறியல் போராட்டம் என்பது மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த மறியல் போராட்டத்தில் பிரதானமான கோரிக்கை என்னவென்றால், வருவாய்த்துறையில் பணியாற்றுகின்ற அனைத்து நிலை ஊழியர்களுக்கும் பணி பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற வேண்டும். இந்த கோரிக்கை என்பது ஏற்கனவே மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் முன்னிலையிலும் அரசு அதிகாரிகள் முன்னிலையிலும் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்ட ஒரு கோரிக்கை. அதன் மீதான அரசாணை என்பது இதுவரை பிறப்பிக்கப்படாமல் உள்ளது. அந்த அரசாணையை உடனடியாக பிறப்பிக்க வலியுறுத்திய வருவாய்த்துறையில் கருணை அடிப்படையிலான பணி நியமனத்தை ஏற்கனவே இருந்தது போல 25 விழுக்காடாக, தற்போது அரசாங்கமானது அதனை 5 விழுக்காடாக குறைத்துள்ளது. ஆனால் பணிப்பொழு காரணமாக வருவாய்த்துறையில் தினந்தோறும் உயிரிழப்புகள் என்பது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் கருணை அடிப்படை பணி நியமனத்தை ஏற்கனவே இருந்தது போல 25 விழுக்காடாக உயர்த்திட வேண்டும். மேலும் கிராம உதவியாளர்களை அலுவலக உதவியாளர்களை உயர்த்திட வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான அடிப்படை கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக மாற்ற வேண்டும். கிராம நிர்வாக அலுவலர்கள் பணியிடத்திலேயே தங்கி பணியிட பழைய அரசாணையை நீக்கிட வேண்டும். ஏனென்றால் இன்று போக்குவரத்து வசதிகள், தொலைத்தொடர்பு வசதிகள் எல்லாம் பெருமளவு உயர்ந்துவிட்ட நிலையில் இன்னும் பழைய அரசாணையை வைத்துக் கொண்டு கிராம நிர்வாக அலுவலர்கள் பணி கிராமத்திலேயே தங்கியிருக்க வேண்டும் என்ற அரசாணையை நீக்கம் வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தின் மூலமாக அரசு ஒரு தீர்வினை எட்டாவிட்டால், நாங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் மீதான அரசாணையை வெளியிடாவிட்டால் வரக்கூடிய 19ஆம் தேதி முதல் தமிழகம் முழுமையில் இருக்கின்ற வருவாய்த்துறையில் பணியாற்றுகின்ற 42,000 ஊழியர்களும் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். எனவே அரசாங்கம் என்பது இந்த போராட்டத்தின் வலிமையை உணர்ந்து உடனடியாக இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இன்னைக்கு இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கீங்க? மாநிலம் முழுமையும் 42,000 ஊழியர்கள், திண்டுக்கல் மாவட்டத்தில் 800க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் போராட்டத்தில் பங்கு கொண்டிருக்கிறார்கள். ஜான் பாஸ்டின், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு. 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லை வண்ணாரப்பேட்டையில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் மாநில ஒருங்கிணைப்பாளர் குமார் தலைமையில் நெல்லை நாகர்கோவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. இதில் ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் சிக்கியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். பணியாற்றக்கூடிய வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக எங்களுடைய 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி
இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களிலே ஒரு மாபெரும் மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு இந்த திருநெல்வேலியில நடைபெற்று வருகிறது. எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்று பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு தமிழக அரசில் வருவாய்த்துறையில பணியாற்றக்கூடிய எங்களுடைய களப்பணியாளர்கள் மிகுந்த மன உளைச்சல்ல மன அழுத்தத்தை பண்ணிக்கிறாங்க. அந்த பணிப்பளுவை எங்களுக்கு குறைக்க வேணும். அதே நேரத்தில் வருவாய்த்துறை ஊழியர்களுக்கான ஊதியம், ஒரு மேம்படுத்தப்பட்ட ஊதியம், தனி ஊதியம் நான் வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். இன்றைக்கு பொதுமக்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய துறையாக வருவாய்த்துறை இருக்குது. அந்த துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பொதுமக்களை அணுகும் போது பல்வேறு தாக்குதல்களுக்கு சமூக விரோதிகளால் உள்ளாக்கப்படக்கூடிய நிகழ்வு நடக்கிறது. எனவே அதனை தடுக்கும் வகையில சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் என்பது இயற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். வருவாய்த்துறை ஊழியர்கள் பணியின் போது மரணமடைய நேரிட்டால் அவருடைய வாரிசுகளுக்கு வேலை என்பது கருணை அடிப்படையிலான பணி என்பது 5% இருக்கிறது. தற்போது அதனை மீண்டும் 25% உயர்த்த வேண்டும். அதே போன்று இன்றைக்கு எவ்வித கட்டமைப்பு வசதிகளும் தங்கும் வசதி இல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர்கள் அந்தந்த கிராமங்களிலே தங்கி பணிபுரிய நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள். இன்றைக்கு தகவல் தொடர்பு வசதிகள் பெருகிவிட்ட காலங்களில் அதை தளர்வு செய்ய வேண்டும். பட்ட தலைநகரில் தங்கியிருந்தால் போதும் அப்படிங்கிற விஷயங்களை அமல்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். அதே போன்று கிராம நிர்வாக அலுவலருக்கான கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு தமிழக அரசு டேப் என்கிற பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க. அதில் பிடித்தம் செய்யக்கூடிய அந்த 10% தொகையை பிடித்தம் செய்வதிலிருந்து கைவிட வேண்டும் ஆகிய 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. ஸ்டான்லி, மாநில உயர்மட்ட குழு உறுப்பினர், வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு.